அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் நண்பன் வின் இளங்கோ. நம்ம ஆவலாக எதிர்பார்த்து கொண்டிருக்கின்ற தொப்பூர் கணவாயினுடைய அந்த உயர்மட்ட மேம்பாலம் பணிகள் விறுவிறுப்பாக நடந்து வந்துட்டுருக்குது. இப்போ நம்ம இருக்கிற இடம் பார்த்திங்கன்னா, அந்த தொப்பூர் கிட்டத்தட்ட இந்த ஒரு வான் உயர்ந்து நிற்கக்கூடிய இந்த ராட்சத தூண்களை தான் நம்ம பார்த்துட்ருக்குறோம். எனக்கு தெரிஞ்சு குறைஞ்சபட்சம் ஒரு 80லேருந்து 90 அடிக்கு மேலே இந்த தூண்கள் உயரம் இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த 2 தூண்களும் அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா, கீழே நின்று பார்த்திங்கன்னா அப்படியே வானத்தை தொடுற அளவுக்கு மிக பிரம்மாண்டமாக காட்சி அளிக்குது. அது பக்கத்தில் போய் நான் பதிவு எடுக்கலான்னு பார்த்தேன். ஆனால் அங்கே வேலை செஞ்சிட்ருக்குறாங்க. அந்த நேரத்தில் நம்ம போய் இடைஞ்சல் பண்ணக்கூடாது. அது பாதுகாப்பும் கிடையாது. அதனால் கொஞ்சம் தூரமாக தள்ளி நின்று இந்த பதிவு எடுக்கிறேன். பார்த்திங்களா, பார்க்கும்பொழுது எவ்வளோ உயரமாக கொஞ்சம் அப்படியே நல்லா இருக்குது. இந்த இடம் தான் இந்த பாலத்தினுடைய மையப்பகுதியாக இருக்குமோ அப்படின்னு எனக்கு தோணுது. ஆனால் உண்மை என்னன்னு தெரியல. காலப்போக்கில் அது நமக்கு தெரிய வரும். தொப்பூர் மேம்பால பணிகள் பார்த்திங்கன்னா விறுவிறுப்பாக இரவு பகல் பாராமல் தொடர்ச்சியாக நடந்து வந்துட்டுருக்குது. கூடிய விரைவில் இந்த தொப்பூர் பாலத்தை பற்றின முழு பதிவு நம்மளுடைய சேனலில் நான் கொடுக்குறேன். அதற்காக தயார் நிலை போயிட்டுருக்கு. அதாவது பணிகள் போயிட்டுருக்குது. கூடிய விரைவில் முழு பதிவு தகவல் நம்மளுடைய சேனலில் வரும். தொடர்ந்து இருந்திருங்கள். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்துக்களை மறக்காத கமெண்ட் பெட்டியில் தெரிவிங்க. மேலும் இது போன்ற பல பயனுள்ள எண்ணற்ற தகவல்களை தெரிந்து கொள்வதற்கு நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து இணைந்திருங்கள். இந்த தொப்பூர் பாலத்தை பற்றின முழு பதிவு நம்மளுடைய சேனலில் கூடிய விரைவில் நான் அப்டேட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.